அவல் கொழுக்கட்டை, போஹா டம்ப்ளிங்ஸ். ஒரு கப்பு அவலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. அப்புறமா அரை கப்பு பைத்தம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா பருப்பு கூட ஊறினா தான் நல்லா வேகும். அதுக்கப்புறமா நீங்கள் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா. நான் பச்சை மிளகா போடுவேன். சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதுன்னா நீங்கள் மிளகாவை அரைச்சி போடலாம். அதுக்கப்புறமா அவலை புழிஞ்சு எடுத்துட்டு அதே மாதிரி இந்த பைத்தம்பருப்பை நல்லா வடிகட்டி எடுத்து போட்டுன்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு இதில் தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் போடுறோம், டீஸ்பூன் நெய்யில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், பச்சை மிளகா. நான் சொன்னாலே பச்சை மிளகா போடுறேன். நான் குழந்தைகள் சாப்பிட்றதா இருந்தால் மிளகாவை அரைச்சி போட்டுடுங்க. இது வரமிளகா பிடிச்சவா வரமிளகா போட்டுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் வேர்க்கடலை வேணுன்னா போட்டுக்கலாம். நீங்கள் இது கேஷ்யூ நட்ஸ் வேணுன்னா போட்டுக்கலாம். என்ன நட்ஸ் வேணுனாலும் நீங்கள் அதில் போட்டுக்கலாம். சரியா? குழந்தைகள் சாப்பிட்றதுனால. ரைட்டா? அதுக்கப்புறமா இதை நல்லா தாளிச்சிட்டு எல்லா பருப்பெல்லாம் பொரிஞ்சு வந்ததும் அதை நீங்கள் புழிஞ்சு வச்ச அவலில் கொட்டிடணும். இப்போ தான் சப்போஸ் நீங்கள் அந்த அவலில் ஸ்ப்ரவுட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரவுட்ஸ் ஆட் பண்ணுறதுலாம் ஒரே ஒரு மிக்சியில் போட்டு ஒரே ஒரு பல்ஸ் விட்டுட்டு எடுத்து அந்த ஸ்ப்ரவுட்ஸை போட்டுடலாம். அதுலேயே நீங்கள் கிரேட்டட் கேரட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கோகோனட் வேணாலும் கிரேட்டட் கோகோனட் போட்டுக்கலாம். அப்புறம் பீன்ஸு, ஃபைன்லி சாப்டு பீன்ஸு, என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும், கேபேஜ் பிடிக்கிறதுனா கேபேஜ், பட் கேரட்டு, பீன்ஸு, பீஸ் கூட போட்டுக்கலாம். பீஸ் நல்லா சீக்கிரமாக ஸ்டீம் ஆகிடும். பட் நான் இங்கே பாசிப்பருப்பு போட்டதுனால நான் வெறும் டம்ப்ளிங்ஸ் தான் பண்ணுறேன். பைத்தம்பருப்போட நீங்கள் வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணலாம். சரியா? அந்த தாளிப்பு அதில் கொட்டிட்டு அப்புறமா எல்லாத்தையும் நல்லா கையில் மிக்ஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணாலும் அந்த கையில் போட்டு நல்லா மசிக்கிற மாதிரி, அந்த அவல் கெட்டி அவல் போடுறோம் இல்லையா, அது ஊறினாலுமே புழிஞ்சு எடுத்து நம்ம நல்லா கிட்டக்க மசித்து எல்லாத்தையுமே கலந்து அழகாக மசித்து உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில், டம்ப்ளிங் ஷேப்னால் பிடி கொழுக்கட்டை மாதிரி அப்படியே பிடிச்சேன். வேணுமென்னா நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டீமர் எடுத்துட்டு நான் யூஸ்வலாக இந்த ஸ்டீமர் வச்சுருக்கேன். இதில் துணி போட்டு தான் நான் ஸ்டீம் பண்ணுவேன். டைரெக்டாகவும் பண்ணலாம் எண்ணெயை தடவிட்டு. பட் நான் அந்த கிளாத் போட்டு ஸ்டீம் பண்ணுவேன். ஏன்னா இன்னும் நல்லாயிருக்கும்னுட்டு. ஸோ இந்த ஸ்டீமரில் இதை போட்டுட்டு கொழுக்கட்டையை நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணுங்க போகிறோம். அதுக்கப்புறமா எடுத்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் வித் சட்னி ஆஃப் யுவர் சாய்ஸ். நான் இன்றைக்கி வீட்டில் கருவேப்பிலை தொகையில் அரைச்சிருந்தேன். அதனால் அந்த தொகையிலோட சர்வ் பண்ணிட்டேன். வெரி ஈஸி, வெரி ஹெல்தி.